அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா புது புக்கு ப்ளஸ் பழைய புக்கு ரெண்டுமே வந்து நம்ம வந்து 6லேருந்து அப் டு 12th வரைக்கும் ஒவ்வொரு இயலாக போகலாம். அட் த சேம் டைம் அந்த ஒரு இயல் இப்போ நம்ம மார்னிங் வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங் வந்து அதில் வந்து ஒரு டாப் 50 கொஷின்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு கேட்குறேன். ஓகேங்களா? லைவில் வந்து கூட கேட்குறேன், இல்லை நான் பிடிஎஃபாக க்ரியேட் பண்ணி வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஓகே. கீழே இந்த டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன், ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே அதில் ஷேர் பண்ணிருக்கேன். யூனிட் வைஸ், யூனிட் 8, யூனிட் 9, ஐஎன்எம் அந்த மாதிரி. ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போகிறேங்க. தமிழில் 6ஆம் வகுப்பு பழைய புத்தகம் இது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டு ஒன்று இருக்குது பாரதியாரை பற்றி. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீராடும் கடல் உள்ளத்தை நமக்கு தெரியும். மனோன்மணியம் பே சுந்தரனார் அப்படின்றவர் வந்து எழுதியிருப்பார். இந்த மனோன்மணியம் பே சுந்தரனார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11th புக்கில் மட்டும்தான் இருக்கார். ஓகேங்களா? இவர் ரிலேட்டடாக கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு கொஷின் வந்து எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இங்கே ஸோ இந்த பாடல் செந்தமிழ் நாடு அப்படின்ற பாடல். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. ஸோ இதில் எந்த லைனை வேணுனாலும் கொடுத்துட்டு இந்த பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாரதிதாசனை வந்து வச்சுருந்துருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் இது எழுதுனது யார்? மகாகவி பாரதியார். ஓகேங்களா? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்விதமாயின் சாத்திரம் திண்மனம் பாரெங்கும் வீசும் தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எத்தனை டைம் ரிப்பீட்டடாக இந்த 2 லைனை கொடுத்துட்டு யார் எழுதுனது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோ மணியாரம் படைத்த தமிழ்நாடு. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரிப்பீட்டடாக இந்த 4 லைனில் ஏதாவது 2 லைனை கொடுத்துட்டு அகைன் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மகாகவி என்று அழைக்கப்படுபவர் யார்? பாரதிதாசன் கிடையாது, பாரதியார். ஓகே. ஸோ ஓகே வாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள். வாழ்த்து, திருக்குறள், அன்புடைமை, தமிழ் தாத்தா உவேசா, கடைசி வரை நம்பிக்கை. ஸோ இந்த கடைசி வரை நம்பிக்கை அப்படின்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனால் இந்த வாழ்த்து, திருக்குறளில் வந்து அன்புடைமை, தமிழ் தாத்தா உவேசாவை பற்றி. ஸோ இந்த 3 டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஓகேங்களா? ஓகே வாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள். வாழ்த்து, திருவருட்பா. ஸோ திருவருட்பா அப்படின்றது ராமலிங்க அடிகளாருடைய பாடலின் தொகுப்பு தான். என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா திருவருட்பா. கண்ணில் கலந்தான், கருத்தில் கலந்தான், எண்ணில் கலந்தே இருக்கிறான், பண்ணில் கலந்தான், என் பாட்டில் கலந்தான், உயிரில் கலந்து கருணை கலந்து அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார். அதாவது கருணை நிறைந்த இறைவன் வந்து பார்த்தோம் அப்படின்னா என் கண்ணில் இருக்கிறான், என்னுடைய சிந்தனையில் இருக்கிறான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய எண்ணத்தில் கலந்து இருக்கிறான், என்னுடைய பாட்டில் கலந்து இருக்கிறான், பாட்டின் இசையில் கலந்து இருக்கிறான், அவன் என் உயிரில் கலந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை பற்றி என்ன பண்ணிருப்பார், ரொம்ப இதாக சொல்லியிருந்திருப்பார். அடுத்து ஆசிரியர் குறிப்பு பாருங்கள். ஸோ ராமலிங்க அடிகளார்லேருந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்த காணொலியில் ராமலிங்க அடிகளார் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புதிய புத்தகம் பழைய புத்தகம் மொத்தமாக வந்து நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி கூட போட்டு விட்றேன், இல்லை டீட்டெயில்ஸ் வந்து டெலகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள் ஆசிரியர் குறிப்பு. ராமலிங்க அடிகளார் வந்து திருவருட்பிரகாச வள்ளலார். ஸோ இவருடைய சிறப்பு பெயர் என்ன? ராமலிங்க அடிகளாருடைய சிறப்பு பெயர் என்ன? திருவருட்பிரகாச வள்ளலார். இவர் எந்த மாவட்டத்தில் பிறந்தார் அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் மருதூர் அப்படின்ற ஊரில் பிறந்தார். பெற்றோர் பாருங்கள் ராமையா சின்னம்மையார் அப்படின்றவங்க பெற்றோர். இவர் எழுதிய நூல்கள் என்னென்னா ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம் அப்படின்ற 2 நூல்களை எழுதியிருக்காரு. இது ரெண்டுமே என்ன நூல் அப்படின்னா உரைநடை நூல். ஓகேங்களா? இவர் எழுதிய பாடல்கள் அனைத்தும் என்னன்னு சொல்லி தொகுத்துருக்காங்க அப்படின்னா திருவருட்பா அப்படின்னு சொல்லி தொகுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், இவர் வந்து 2 நெறியை வந்து வழங்கியிருந்திருப்பார். என்னென்ன அப்படின்னா சமரச சன்மார்க்க சங்க நெறி அப்படின்ற நெறியையும், அறிவு நெறி விளங்க ஞான சபையையும் வந்து என்ன பண்ணிருப்பார், தொடங்கியிருந்திருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பசித்துயிர் போக்க, ஸோ எப்போவுமே 24 மணி நேரமும் மக்களுக்கு உணவு அளிக்கணும் அப்படின்றத அந்த உணவளிக்க அறச்சாலை ஒன்றை வந்து நிறைவேந்திருப்பார். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்காக சன்மார்க்க சங்கத்தையும், பசித்துயிர் போக்கி மக்களுக்கு உணவளிக்க அறச்சாலையும் அமைத்தார். அறிவு நெறி விளங்க எதை உருவாக்கினார் அப்படின்னா அறிவு நெறி விளங்க ஞான சபையை வந்து நிறுவினார். ஸோ இந்த வாசகம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஓகேங்களா? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய கருணை மனம் இவருடையது அப்படின்றது யாருடையது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இந்த அறச்சாலை இருக்கு இல்லைங்களா, உணவு அளிக்கிற இடம், அது எங்கே இருக்குது அப்படின்னா வடலூரில் வந்து இருக்குது.
பசியால் வாடும் மக்களுக்கு சோறிட அவர் அன்று மூட்டிய அடுப்பு அணையாமல் இன்றும் தொடர்ந்து பசி தீர்த்து வருகிறது. கிட்டத்தட்ட வந்து இவருடைய காலம் இப்போ 1823 ஓகேங்களா. அதிலிருந்து 1874 வரைக்கும் இருந்திருப்பார். ஸோ நியர்பை 1850-55 காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1855 ஓகேங்களா. அப்போ தொடங்கின அந்த அடுப்பு இன்னைக்கு வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள். இதில் வந்து அன்புடைமை, அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கண்ணில் பூசல் தரும் அப்படின்னா அன்பை அடைத்து வைக்க வந்து தாழ்பால் கிடையாது. அன்புக்குரிய துன்பத்தை பார்த்ததுமே அன்பு வந்து என்ன பண்ணும், கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்றாங்க. ஸோ அதுதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, தன் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ஸோ ஆர்வலர் அப்படின்னா அன்புடையவர், புன்கணீர் அப்படின்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர், துன்கண்ணீர் அப்படின்னா புன்கண்ணீர், கண்ணீர் அப்படின்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர், பூசல் தரும் அப்படின்னா வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்ற. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அன்புடைமை இப்போ வந்து அதிகாரத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா. குறள் ப்ளஸ் அது வந்து எந்த அதிகாரத்தில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியார், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. ஸோ அதாவது அன்பு இல்லாதவர் வந்து எல்லா பொருளும் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி எண்ணுவாங்க. ஆனால் அன்பு உடையோரோ தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்துமே பிறருக்கு அப்படின்னு சொல்லி எண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு. என்பு அப்படின்னா எலும்பு, இங்கு உடல் பொருள் ஆவியை வந்து குறிக்குது. அடுத்து 3வது குறள் பாருங்கள். அன்போடு இயந்த வழக்கென்பார் உயிருக்கு என்போடு இயந்த தொடர்பு, உடம்போடு உயிர் இணைந்து இருப்பது போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்திருக்கிறது. ஸோ இது கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, உடம்போடு உயிர் இணைந்து இருப்பது போல வாழ்க்கை நெறியோடு எது இணைந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அன்பு அப்படின்றது நிறைந்திருக்குது. வழக்கு அப்படின்னா வாழ்க்கை நெறி, ஆறுயிர் அருமையான உயிர், என்பு அப்படின்னா எலும்பு. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பு எனும் நாளாச்சிறப்பு. அன்பு வந்து விருப்பத்தை தரும், விருப்பம் அனைவரிடத்தும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும். ஸோ அப்போ இங்கே வந்து விருப்பம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஈனும் அப்படின்னா தரும், ஆர்வம் விருப்பம் அப்படின்னா அது வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் என்பது பொருள். நண்பு அப்படின்னா வந்து அது நட்பு அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 5வது குறள் பாருங்கள். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்து சிறப்பு, அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவராவார். ஸோ எந்த வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவராவார், அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை ஓகேங்களா. வையகம் அப்படின்னா உலகம், என்பார் அப்படின்னா என்பார்கள். அடுத்து 6வது குறள். அறத்திற்கே அன்பு சார்பு என்பா அறியார், மரத்திற்கு அக்தே துணை. அதாவது அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் வந்து அறியாதவர். வீரத்திற்கும் எதுதான் துணை அப்படின்னா அன்பு தான் துணைன்றாங்க. அப்போ அறத்திற்கும் வீரத்திற்கும் துணை என்று திருவள்ளுவர் எதை கூறுகிறார் அப்படின்னா அன்பை ஓகேங்களா. மரம் அப்படின்னா வீரம், கருணை அப்படின்றத குறிக்கலாம். வீரம் அதாவது கருணை வீரம் இரண்டுக்குமே அன்புதான் அடிப்படை அப்படின்றத அந்த குறளில் வந்து நமக்கு உணர்த்துகிற பொருள். என்பில்லாதனை வெயில் போல் காயும், அன்பில்லாதனை அறம் அப்படின்னா எலும்பில்லாத உயிர்களை வெயிலில் வருத்தி அழிப்பது போல அன்பில்லாத உயிர்கள் அறம் வருத்தி அழிக்கும். ஸோ அன்பில்லாத உயிர்களை எது அதாவது வருத்தி அழிக்கும் அப்படின்னா அறம் வந்து அன்பில்லாத உயிர்களை வருத்தி அழிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ என்பில்லாது அப்படின்னா எலும்பில்லாததை தான் மண்புழு போன்றது அந்த மாதிரி உயிரினத்தை சொல்லலாம். அன்பில்லாதது அன்பில்லாத உயிர்கள். 8வது குறள் பாருங்கள். அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வான்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று. பாலை நிலத்தில் உள்ள வாடி போன மரம் வந்து தளிர்க்காது, அதுபோல் நெஞ்சில் வந்து அன்பில்லாத மனிதர்களுடைய வாழ்க்கை தளிர்க்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பாலை நிலத்தில் இருக்கிற வாடி போன மரம் திரும்ப துளுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதுவும் போல் நெஞ்சில் அன்பில்லாதவருடைய வாழ்க்கை வந்து செழிக்காது, அதாவது தளிர்க்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் பாருங்கள், அன்பகத்து இல்லா, அன்பு ப்ளஸ் அகத்து ப்ளஸ் இல்லா. ஸோ இந்த மாதிரி பிரித்து எழுதணும். இதை வந்து ஒரு 2 டைம் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அன்பகத்து இல்லா, அன்பு உள்ளத்தில் இல்லாத, வான்பார்க்கன் வான்பால் ப்ளஸ் கண், வான்பார்க்கன் அப்படின்னா வான்பால் ப்ளஸ் கண், பாலை நிலத்தில் அதாவது வான்பார்க்கன் அப்படின்னா பாலை நிலத்தில், தளிர்த்தற்று தளிர்த்தது போல, வற்றல் மரம் அப்படின்னா வாடிய மரம். 9வது குறள் பாருங்கள். புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில்லார்க்கு. அதாவது நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு கை கால் போன்ற உறுப்புகளால் என்ன பயன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
ஓகேங்களா. நெஞ்சில் அன்பு இல்லாதவர்களுக்கு கை கால் போன்ற உறுப்புகளால் என்ன பயன் அப்படின்னு சொல்கிறாரு. புறத்துறுப்பு உடல் உறுப்புகள் எவன் செய்யும் என்ன பயன், அகத்துறுப்பு மனதின் உறுப்பு, அதாவது அன்பு அப்படின்னு சொல்லலாம். 10வது திருக்குறள் பாருங்கள். அன்பின் வலியது உயர்நிலை அக்தில்லாருக்கு என்புதோல் போத்தா உடம்பு. அதாவது அன்பு செய்வது தான் உடலில் உயிர் இருப்பதற்கான அடையாளம். அன்பு இருந்தால் தான் உடலில் உயிர் இருப்பதற்கான அடையாளம். அன்பு இல்லாதவர் உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்பு தான், அங்கே உயிர் இல்லை அப்படின்னு சொல்லி திருக்குறள் அழகாக சொல்லியிருப்பார். ஓகே வாங்க, ஆசிரியர் குறிப்பு பாருங்கள். திருக்குறளை இயற்றியவர் யார் தெரியும், திருவள்ளுவர். இவருடைய காலம் கிமு 31ஆம் நூற்றாண்டு. இதை தொடக்கமாக கொண்டு என்ன பண்ணுறாங்க, திருவள்ளுவர் ஆண்டை கிடைக்கிறாங்க. பெற்றோர் குறித்த முழுமையான செய்தி எதுவும் கிடைக்கல. இவருடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா சென்னா, போதர், தெய்வப்புலவர், நாயனர் அப்படின்ற வேறு பெயர்களால் அழைக்கப்படுறாங்க. இவருடைய திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ கரண்ட் ஆண்டு 2024 + 31. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 5/5/2055 தான் என்னது திருவள்ளுவர் ஆண்டு. ஸோ இது வந்து லாஸ்ட் டைம் குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின். இன்னும் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்ற 3 பிரிவுகள் இருக்கும். அறத்துப்பால் 38, பொருட்பால் 70, இன்பத்துப்பால் வந்து 25 அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பார். இந்நூலில் வந்து 133 அதிகாரங்கள். ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 குறள்கள். மொத்தம் எவ்வளோ குறள்கள் இருக்குது, 1330 குறள்கள் இருக்குது. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அது திருக்குறள். இதோடைய வேறு பெயர்கள் பாருங்கள். முப்பால், பொதுமறை, தமிழ்மறை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படின்னு கூறுவாங்க. திருக்குறள் உலக பொதுமறை அப்படின்னு சொல்லி போற்றப்படுது. உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் இது திருக்குறள். திருக்குறளில் அன்புடைமை அப்படின்றத இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடும் முறை கீழே கொடுத்துருக்காங்க. கிறிஸ்தவ ஆண்டு +31 திருவள்ளுவர் ஆண்டு. ஸோ அதான் 2010 + 31 2041. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இப்போ கரண்ட் இயர் என்னவாக இருக்கோ அதோட +31 கூட்டணும். அடுத்தது நம்ம தமிழ் தாத்தா அப்படின்றவர். ஸோ இது வந்து இவர் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா விடியற் காலையில் வந்து எங்கே போவார் அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் இது வந்து நடந்தது. ஓகேங்களா. ஸோ அங்கே போய் ஓலைச்சுவடி கேட்பார். அந்த வீட்டுக்காரரை கொடுக்க மாட்டார். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தில் ஓலைச்சுவடி வந்து ஆற்றுல வந்து விடுவாங்க. ஸோ அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு சாங்கியமாக வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் மேலே கதை தான் நமக்கு தேவையில்லை. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காகிதமோ பேனாவோ எதுவுமே கிடையாது. பனை ஓலையை என்ன பண்ணுவாங்க, பக்குவப்படுத்தி அதில் எழுத்தாணி கொண்டு எழுதுவாங்க. அவ்வாறு எழுதப்படும் ஓலைக்கு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஓலைச்சுவடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் செய்யுள், இலக்கணம் முதலிய ஓலைச்சுவடிகள் தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எழுதியிருக்காங்க. ஆணியால் ஓலை எழுதும்போது, ஸோ இந்த பாயிண்ட்டு கொஞ்சம் முக்கியம். ஓகேங்களா. ஆணியால் ஓலையில் எழுதும்போது ஓலை கிளியாமல் எழுத வேண்டும். அதனால் ஓலைச்சுவடியில் என்ன பண்ணுவாங்க, எழுத்துக்கள் வந்து புள்ளி இருக்காது. ஸோ ஓலைச்சுவடிகளில் எழுத்துக்களில் புள்ளி இருக்காது. ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு வேறுபாடு இருக்காது. ஓகேங்களா. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பேரன் என்பதை பேரனா அப்படின்னு தான் எழுதுவாங்க. ஓகேங்களா. இல்லை அப்படின்னா இந்த பேரனா அப்படின்னு எழுதுவாங்க. ஸோ இந்த மாதிரி அதாவது ஓலைச்சுவடியில் எழுதும் போது மேலே புள்ளி வைக்க மாட்டாங்க. ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு வேறுபாடு இருக்காது அப்படின்ற அந்த 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பிழை என்றும் இல்லாமல் எழுத வேண்டும் என்பதற்காக சுவடிகளை வந்து அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ஓலைச்சுவடிகள் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து அச்சிட்டு வெளியிடணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப குறிப்பாக இருப்பார். அதில் ஒரு இதுதான் பார்த்திங்கன்னா குறிஞ்சிப்பாட்டு எனும் சுவடியை அச்சில் பதிப்பதற்காக எழுதி கொண்டிருந்தார். ஆக சுவடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 99 வகையான பூக்களின் பெயர்கள் இருந்தன. அவற்றில் வந்து பார்த்திங்கன்னா 96 பூக்களுடைய பெயர்கள் மட்டும்தான் தெளிவாக இருந்துச்சு. 3 பூக்களுடைய பெயர்கள் வந்து தெளிவாக இல்லை. அதனால் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த 3 பூக்களுடைய பெயர்களுக்காக தான் என்ன பண்ணுவார், எல்லா பக்கமும் அந்த ஓலைச்சுவடிக்காக வந்து அலைஞ்சிட்ருப்பார். ஸோ அப்போ குறிஞ்சிப்பாட்டில் எத்தனை வகையான பூக்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. 99 வகையான பூக்களின் பெயர்களை குறிப்பிட்டிருப்பாங்க. ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கும் இடம் பாருங்கள். கீழ்திசை சுவடிகள் நூலகம் சென்னை, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை, அரசு ஆவண காப்பகம் சென்னை, சரஸ்வதி மகால் எங்கே இருக்குது, தஞ்சாவூரில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதில் வந்து தான் பார்த்திங்கன்னா குறிஞ்சிப்பாட்டு 10 பாட்டு நூல்களில் ஒன்று. இதை எழுதியவர் யார் அப்படின்னா கபிலர் அப்படின்ற ஆசிரியர் வந்து எழுதியிருப்பார். ஸோ அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வாங்க, இப்போ தான் முக்கியமான இடத்துக்கே வரோம். ஸோ பாருங்கள், உவேசா அவர்கள் பிறந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் உத்தமநாதபுரம் அப்படின்ற இடத்துல பிறந்திருப்பார். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா வெங்கட ரத்தினம். ஸோ அப்போ வந்து உவேசா அவருடைய இயற்பெயர் என்னது, வெங்கட ரத்தினம். எந்த ஊர், திருவாரூர் மாவட்டத்தில் உத்தமநாதபுரம். அவருடைய ஆசிரியர் யார் அப்படின்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். இந்த குரூப் 4ல் இது கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா.
ஆசிரியர் அவருக்கு என்னன்னு சொல்லி பெயர் வைக்கிறார் அப்படின்னா சாமிநாதன் அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறார். ஸோ அப்போ உவே சுவாமிநாதனுடைய இயற்பெயர் வெங்கடரத்தினம். ஆனால் அவருக்கு சாமிநாதன்ற பெயரை வச்சது யார் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஓகேங்களா? ஸோ அதனால் அவருடைய பெயரை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா உத்தமநாதபுர வெங்கட சுப்பையார் மகனார் சாமிநாதன் என்பதன் சுருக்கமே உவேசா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 19/2/1855 28/4/1942 வரைக்கும் என்ன பண்ணிருப்பார், அவர் வந்து வாழ்ந்துருப்பார். தன் வாழ்க்கை வரலாற்றை இந்த கொஷனும் குரூப் 4 வந்து கேட்டிருந்தாங்க. ஆனந்த விகடன் அப்படின்ற இதெல்லாம் தொடராக எழுதி வெளியிட்டார். தன்னுடைய வாழ்க்கை வரலாறை ஆனந்த விகடன் என்ற இதழில் தொடராக எழுதி வெளியிட்டவர் யார்? உவேசா. அதே மாதிரி அந்த நூலாக வெளியே வந்திருக்கு. என்ன வெளியே வந்திருக்கும் அப்படின்னா என் சரிதம் அப்படின்ற பெயரில் நூலாக வெளியே வந்திருக்கும். அவர் தொடங்கிய தமிழ் பணி இன்று முழுமே அடையவில்லை. அவரது பேரப்புலக நாமங்கள் தொடங்குவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பாருங்கள், உவேசா பதிப்பித்த நூல்கள் 8 தொகையில் 8 நூலை பதிப்பிச்சிருக்காரு. 10 பாட்டில் 10 நூலை பதிப்பிச்சிருக்காரு. புராணங்கள் வந்து 12, சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை எல்லாம் ஒவ்வொன்று. அடுத்து உலாவில் பார்த்தீங்கன்னா 9, கோவை 6, தூது வந்து 6, வெண்பா நூல்கள் 13, அந்தாதி 3, பரணி வந்து 2, மும்மணி கோவை 2, இரட்டை மணி மாலை 2, இதர பிரபந்தங்கள் வந்து 4. ஸோ இந்த கொஷின் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பொறுத்துக்க மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? உவேசா நினைவு இல்லம் எங்கே இருக்குது அப்படின்னா உத்தமநாதபுரம் அப்படின்ற இடத்துல இருக்குது. அடுத்து உவேசாவுடைய சிறப்புகள் என்னென்னு பார்ப்போம். உவேசா பேரில் 1942 என்னென்னு பண்ணுறாங்க, நூல் நிலையம் சென்னையில் உள்ள பென்சன் நகரில் தொடர்ந்து செயல்பட்டு வருது. உவேசா அவர்கள் பதிப்பித்த நூல்கள் என்றும் தமிழுடைய பெரும் மதிப்பும் வரவேற்பும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உவேசாவுடைய தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யார் அப்படின்னா ஜியு போப் அண்டு சூழியல் வின்சன். ஓகேங்களா? அப்போ ஜியு போப்பும் சூழியல் வின்சோன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உவேசாவுடைய தமிழ் பணியை பாராட்டுறாங்க. நடுவண் அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உவேசா அவர்கள் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும் வகையில் 2006 வந்து அஞ்சல் தலையை வெளியிடுறாங்க. 1942 சென்னை பென்சன் நகரில் உவேசா நூலகம், 2006 அஞ்சல் தலை. ஜியு போப் சூழியல் வின்சன் என்ன பண்ணுறாங்க, உவேசாவை பாராட்டியிருக்காங்க. ஓகேங்களா? கடைசி வரை நம்பிக்கை இது வந்து ஒன்றும் பெருசாக தேவையில்லை. இது பாருங்கள், காகிதத்தில் உருவம் செய்யும் கலையை ஜப்பானியர் என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா உரகாமி அப்படின்னு சொன்னாங்க. இது மட்டும்தான் வந்து ஒரே ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஓகே, இலக்கணம்லாம் வந்து பார்த்திங்கன்னா புது புத்தகமே போதுமானது. ஓகேங்களா? பழைய புத்தகம் தேவையில்லை. ஸோ இப்போ அது வந்து இலக்கணம் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ப்ளேலிஸ்ட்டில். இட் இஸ் அவைலபிள். ஓகேங்களா? அப் டு 8th வரைக்கும் போட்டிருக்கேன். 9th 10th மட்டும் ஃப்யூச்சரில் போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள், பயனுள்ள இலக்கம். ஓகே, அடுத்த இயல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு காணொலியில் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே, பாய்.